தீரன் சின்னமலை நினைவுச் சின்னம், சங்ககிரி, சேலம். விடுதலை போராட்ட வீரரும் வெள்ளையரை போரில் புறமுதுகிட்டு ஓடச் செய்தவருமான தீரன் சின்னமலை ஈரோடு மாவட்டம் காங்கேயம் அருகில் மேலப்பாளையம் என்கின்ற சிற்றூரில் ரத்தினசாமி கவுண்டர் பெரியாத்தா இணையர்க்கு 17/4/1756 அன்று மகனாக பிறந்தார். அவரது இயற்பெயர் தீர்த்தகிரி. தனது இளம் வயது தொட்டே அந்நியரின் அடிமைத்தனத்தினை கண்டு வெகுண்ட தீர்த்தகிரி அவர்கள் மைசூர் அரசுக்கு கொண்டு செல்லும் வரிப்பணத்தை பிடுங்கி ஏழைகளுக்கு கொடுத்தார். அங்கிருந்து தண்டல்காரரிடம் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் ஒரு சின்னமலை பறித்ததாகச் சொல் என்று வீர உணர்ச்சியோடு எச்சரித்து அனுப்பினார். அன்று முதல் சின்னமலை என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டார். கிழக்கிந்திய கம்பெனி படையினர் ஆதிக்கம் செலுத்துவதை தடுத்திட தொடர்ந்து போரிட்டு 1801ஆம் ஆண்டு ஈரோடு காவிரி கரையிலும் 1802ஆம் ஆண்டு ஓடா நிலையிலும் 1804ஆம் ஆண்டு அரச்சலூரிலும் ஆங்கிலேயருடன் நடைபெற்ற போர்களில் தீரன் சின்னமலை அவர்கள் பெரும் வெற்றி பெற்றார். போர் பயிற்சியில் சிறந்து விளங்கினாலும் திருக்கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்வதிலும் மிகுந்த ஆர்வம் காட்டி புலவர் பெருமக்களை பெரிதும் ஆதரித்தார். சமூக ஒற்றுமை சின்னமலை அவர்களிடம் மேலோங்கி நின்றது. போரில் தீரன் சின்னமலையை வெல்ல முடியாது என்பதை நன்குணர்ந்த ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி மூலம் அவரை கைது செய்து போலி விசாரணை நடத்தி 1805ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31 அன்று சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். அன்னாரின் நினைவினை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் ஓடா நிலையில் மணிமண்டபம் 1/3/2006 அன்றும் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் நினைவு தூண் 23/12/2013 அன்றும் திறந்து வைக்கப்பட்டது. ஆண்டுதோறும் அன்னாரின் பிறந்த தினமான ஏப்ரல் மாதம் 17ஆம் நாள் அரசு விழாவாகவும் ஆடி 18ஆம் நாளை நினைவு நாளாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. நம் இன வரலாறை தெரிந்து கொள்வோம். நம் இன வரலாறை நாம் தான் காக்க வேண்டும். இது போன்ற நம் இன வரலாறு மற்றும் செய்திகளை தெரிந்து கொள்ள சுதேசி செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.